சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. நம்ம சேது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா இருக்காரு. அவர் சில நலத்திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதவி செய்றாங்க. ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்றாங்க. அப்ப மீனாட்சி அழுதுட்டே இருக்கா. சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாரு. வந்தா ரூமுக்கு வந்தா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நம்ம ஊருக்கு போலாம்யா, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா தொகுதி வேலை அதிகமா இருக்கு, 2 நாள் இங்கே இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. என்ன சொல்ற 2 நாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 நாள் தானே இங்கே இருக்கலாம் விடு அப்படின்னு இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லப்பா, மீனாட்சி நாளைக்கு கொடுக்கணும் அவங்க கிட்ட, நாம பஞ்சாயத்துல சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமால்ல, அது மறந்தே போச்சு, என்ன பண்றது இப்ப அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜாங்கம் ஒரு யோசனை சொல்றாரு. நானு மலரு கருப்பு மீனாட்சி கூட்டிட்டு போறோம், நீயும் ஐஸ்வர்யாவும் இங்கே இருந்து 2 நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் முடியாதுப்பா, மீனாட்சி இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அவ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வரியா நீ, என்ன முடிவு பண்றது? சரி ஓகே, வந்த இடத்துல தவறுறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி நான் பஞ்சாயத்து ஆளுக்கும் தமிழ்ச்செல்வி வீட்டாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், காலையில எழுந்ததும் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாத, பாத்துக்கலாம், இது எதாச்சியா தானே நடந்தது, நம்ம ஒன்றும் பிளான் போட்டு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. காலையில ஆயிடுது, எங்க அவங்கள காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தேடிட்டு இருக்காங்க. நம்ம மீனாட்சி தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் மறந்துடுறாரு. கடைசி நேரத்துல தான் ஞாபகம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லாம இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை நாளைக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி விடாம சண்டை பிடிக்கிறாங்க. எனக்கு மீனாட்சி வந்தே ஆகணும், அவ்வளவு தூரம் புள்ளிய கூட்டிட்டு போனதே தப்பு, இவங்க வேணும்னே பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறாங்க. தவறுது சகஜம் தானே, நீ உன் கூட தான் அழகர் இருக்கான்ல, வச்சுட்டு இருமா அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறமா தான் பொறுமையாவே ஆகுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க இருக்குன்றது.